தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை டி நகரில் தவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்தை கைது செய்தது காவல்துறை. மாணவி வன்கொடுமை விவகாரத்தில் அனுமதியின்றி விஜயின் கடித நகலை விநியோகித்ததால் கைதான தவேகவினரை பார்க்க சென்றபோது நடவடிக்கை. கைது செய்யப்பட்ட புசி ஆனந்தை பார்க்க திருமண மண்டபம் முன்பு திரண்ட தவேகவினர் போலீசார் தடுத்ததால் தள்ளுமுள்ளு. பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என ஆளுநரை சந்தித்து மனு அளித்த தவேக தலைவர் விஜய். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்றும் கோரிக்கை. பருவமழை பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக அரசு கேட்கும் நிவாரணத் தொகையை மத்திய அரசு முழுமையாக வழங்க வேண்டும். ஆளுநர் ரவியுடனான 12 நிமிட சந்திப்பில் விஜய் வலியுறுத்தல். ஆளுநருக்கு திருக்குறள் புத்தகத்தை பரிசாக வழங்கிய விஜய். பாரதியாரின் கவிதை தொகுப்பை விஜய்க்கு வழங்கினார் ஆளுநர். ஆளுநரை சந்தித்த பிறகு செய்தியாளர்களை சந்திக்காத தவேக தலைவர் விஜய் தூரத்தில் நின்று கை அசைத்துவிட்டு காரில் ஏறி சென்றார். பெண்களுக்கான பாதுகாப்பின்மை குறித்து ஆளுநரை சந்தித்து விஜய் பேசியதை வரவேற்பதாக பாஜக தலைவர் அண்ணாமலை எக்ஸ் தளத்தில் பதிவு. பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நியாயம் கிடைக்க அனைத்து கட்சியினரும் முன்வர வேண்டும் என்றும் அழைப்பு. தவேக தலைவர் விஜயை வைத்து டெல்லி பாஜக அரசியல் செய்வதாக விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு குற்றச்சாட்டு. செய்தியாளர்களை சந்திக்காமல் விஜய் எலைட் அரசியல் செய்வதாகவும் விமர்சனம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கு எஃப்ஐஆர் வெளியாக தொழில்நுட்ப கோளாறே காரணம். தமிழக அரசுக்கு பதிலளித்த மத்திய அரசின் தேசிய தகவல் மையம். அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்து உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கும் இனி மாதம் 1000 ரூபாய் நிதி. தூத்துக்குடியில் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பெண்களின் கல்வி முன்னேற்றத்திற்கு எந்த தடை வந்தாலும் உடைப்பேன். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. கன்னியாகுமரியில் கண்ணாடி இழை பாலத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போது திறந்து வைக்க இருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்க்கலாம். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு பொதுப்பணிகள் நெடுஞ்சாலைகள் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து புத்தகம் வழங்கி சிறப்பிக்கிறார். விழா குழு சார்பாக அனைவருக்கும் பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்கப்படுகிறது. பேரறிவு கலைஞர் குரல் கன்னியாகுமரியில்
கடலில் 133 அடி உயரத்தில் கடந்த 2000ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதியால் திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டது. தற்போது விவேகானந்தர் பாறை மற்றும் திருவள்ளுவர் சிலையை இணைக்கும் விதமாக கண்ணாடி பாலம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. 37 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கண்ணாடி பாலத்தை முதலமைச்சர் தற்போது திறந்து வைக்கிறார்கள். நம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் சிவமணி இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சிவமணி, இப்போ விவேகானந்தர் பாறை, திருவள்ளுவர் சிலையை பார்ப்பதற்கு வசதியாக இந்த கண்ணாடி பாலம் என்பது முதலமைச்சர் மு க ஸ்டாலினால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் அம்சங்கள். காயத்ரி, விவேகானந்தர் பாறை, இந்த விவேகானந்தர் பாறை ஐயன் திருவள்ளுவர் சிலை இடையே 77 மீட்டர் நீளத்திற்கு இந்த கண்ணாடி இலை பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. கடல் நடுவே அமைக்கப்பட்டுள்ள இந்தியாவிலேயே முதல் கண்ணாடி பாலம் என்ற பெருமை இந்த கண்ணாடி பாலம் பெறுகிறது. ஏற்கனவே ஐயன் திருவள்ளுவர் சிலையை கலைஞர் முதலமைச்சராக இருந்த போது 2000ஆம் ஆண்டுல திறந்து வைத்தார். 25வது ஆண்டுல இந்த சிலை அடியெடுத்து வைக்கக்கூடிய இந்த நிலையில வெள்ளி விழா கொண்டாட்டங்கள் களை கட்டி இருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக இந்த கண்ணாடி இலை பாலம் அப்படிங்கிறது மிக முக்கியத்துவம் பெறுகிறது. தற்போது தமிழக முதலமைச்சர் கண்ணாடி இலை பாலத்தை திறந்து வைத்து அதன் ஒரு வகையாக அவர் அங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டை திறந்து வைத்தபடி இங்கே கண்ணாடி இலை பாலத்தில் நடந்து சென்றவாறு கடல் இயற்கை அழகை ரசித்து வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவரோடு தமிழகத்தினுடைய அமைச்சர்கள் நேரு உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர்கள், நேரு, தங்கம் தென்னரசு, வேலு உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர்கள் இருக்கிறார்கள். மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் உள்ளிட்ட அமைச்சர்களும் இடம்பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் இந்த கண்ணாடி இலை பாலத்தில் நடந்து சென்றவாறு திருவள்ளுவர் சிலையிலிருந்து பாலத்தில் தற்போது விவேகானந்தர் பாறை அருகே நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இயற்கை அழகை ரசித்தபடி கண்ணாடி இலை பாலத்தில் இந்த பாலத்தை கட்டுமானத்தையும் பார்த்தபடி தமிழக முதலமைச்சர் சென்று கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகள் தற்போது நம்ம நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கண்ணாடி இலை பாலம் அப்படிங்கிறது 77 மீட்டர் நீளமும் 10 மீட்டர் அகலமும் கொண்டதாக இருக்கிறது. நடுவில் 2.5 மீட்டர் அகலத்திற்கு மட்டும் கண்ணாடி இலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இருபுறமும் உயர் ரக டைல்ஸ்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. நடுவில் கண்ணாடி இலை பாலத்தில் பொதுமக்கள் அந்த கண்ணாடி இலை பாலத்திலிருந்து கடலின் அழகை ரசிக்க முடியும். பாறைகள் அலைகள் மோதக்கூடிய அந்த அழகை ரசிக்கும்படியான அந்த பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தினுடைய பொதுப்பணித்துறை சார்பில் 37 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த பணிகள் நடைபெற்றிருக்கிறது. தமிழகத்தினுடைய அமைச்சர் இரவு பகலாக கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக இங்கேயே முகாமிட்டு இந்த பாலத்தின் பணிகளை முடித்து வைத்திருக்கிறார். தற்போது பாலம் திறந்து விடப்பட்டிருக்கிறது. நாளை முதல் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இந்த பாலம் திறந்து விடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காலை 8 மணிக்கு முதல் விவேகானந்தர் பாறைக்கு பொதுமக்கள் செல்லக்கூடிய பொதுமக்கள் அங்கிருந்து இந்த திருவள்ளுவர் சிலையை கண்டு ரசிப்பதற்காக இந்த பாலத்தின் வழியாக அழகின் ரம்மியமாக காட்சியளிக்கக்கூடிய இந்த பாலத்தின் வழியாக திருவள்ளுவர் சிலைக்கு வந்து அடைய முடியும். அதுபோன்ற நிகழ்வு அப்படிங்கிறது தற்போது பாலம் முழுமையாக திறந்து விடப்பட்டு பாலத்தினுடைய திருவள்ளுவர் சிலையிலிருந்து 77 மீட்டர் நடந்து சென்று பாலத்தின் அந்த பகுதியில் நின்று அதனுடைய அழகை தமிழக முதலமைச்சர் ரசித்து வருகிறார். பாலத்தினுடைய கட்டுமான பணிகள் குறித்தும் அங்கே இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய அமைச்சர் பெருமக்கள்கிட்ட கேட்டு அறிவித்து வருகிறார். மீண்டுமாக திருவள்ளுவர் சிலைக்கு திரும்பக்கூடிய தமிழக முதலமைச்சர் பல்வேறு நிகழ்வுகள்ல தொடர்ந்து கலந்து கொள்ள இருக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய தகையாளர்களுக்கு 22 தகையாளர்களுக்கு 25,000 ரூபாய் அவர்களுக்கு அந்த பணம் இதாக அளிக்கப்படுகிறது. அதோடு மட்டுமில்லாமல் அவர்களுக்கான நற்சான்றிதழும் வழங்கப்படுகிறது. திருக்குறள் குறித்து பல்வேறு தகவல்களை வெளி உலகிற்கு கொண்டு வரும் நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபடக்கூடிய தகையாளர்களுக்கு 22 பேருக்கு 25,000 ரூபாய் அப்படிங்கிறது பரிசு தொகையாகவும் அதோடு மட்டுமில்லாம நற்சான்றிதழும் தமிழக அரசின் சார்பில் வழங்கப்படுகிறது. தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் திருவள்ளுவர் மண்டபம், அந்த சிலை அமைக்கப்பட்டிருக்கூடிய அந்த அடிப்பகுதி மண்டபம் வழியாக மேலே சென்று திருவள்ளுவர் பாதத்துல மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார். அந்த நிகழ்வு அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. தமிழக முதலமைச்சர் பாலத்தின் அழகை ரசித்தபடி இங்கிருந்து விவேகானந்தர் மண்டபத்தினுடைய அருகே வரை சென்று பாலத்தை அழகை ரசித்த தமிழக முதலமைச்சர் மீண்டுமாக திருவள்ளுவர் சிலைக்கு நடந்து வந்து கொண்டிருக்கிறார். அவரோடு அமைச்சர் பெருமக்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதிகாரிகளும் இது குறித்த தகவல்களை தருவதற்கான அதிகாரிகளும் அங்கே இருக்கிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய ஆட்சியர் இருக்கிறார். பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டு வரும் காவல்துறை அதிகாரிகளும் முதலமைச்சரின் பின்னால் நடந்து வரக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது. கடலோர காவல்துறை